மோடி மேலே உள்ள எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அழுத்தமாக இருக்குது. ஆன்டி இன்குமன்சி இருக்காங்க, ஆன்டி இன்குமன்சி. ஆனால் பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பண்ணாரா? அங்கேயே எல்லாம் ஊழல் தான் இருக்குது. அவங்க போயிட்டு காங்கிரஸ் வரட்டும். ஓட்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பகத்தன்மை ஏன் வருது? ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான பல விஷயங்கள். ஒவ்வொரு டிவிக்கும் பின்னால் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. தான் கணிச்சது வந்து தப்பாக போயிடுச்சு, நான் இது மாதிரி தப்பாக கணிச்சிட்டேன்ட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. நான் வந்து திமுகவை தான் தாக்குவேன்னு சொல்கிறாருல, அங்கே தான் அவர் தப்பு பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் தப்பு பண்ணாருன்னா விஜய்க்கு தான் பாதிக்கும். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா டுடே மற்றும் ஓட்டர்ஸோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறது திரும்பவும் மக்களவைத் தேர்தல் நடந்தால் தேசிய அளவில் எப்படி இருக்கும், தமிழக அளவில் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேசிய அளவில் என்டிஏ வந்து ஏற்கனவே இருந்ததை விட ஸ்கோர் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, 352 போக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா என்டிஏ தேய்மானத்தை நோக்கி போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. டிஎம்கேக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, 45% வரையும் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது. இப்போ 38 வரையும் சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கரெக்ட் தான். அதாவது அவங்களுடைய சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு கேப்பில் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க அது வந்து மூட் ஆஃப் தி நேஷன் சொல்லிட்டு அவங்க மோஸ்ட்லி பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ற பாயிண்டில் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணின்ற அளவுக்கு தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதாவது 2004 லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து 41% அவங்க. அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா 37, அதுவே ஜனவரி 26 வந்து 33 குறைஞ்சிருது. அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி 47, 48, 45 குறைஞ்சிருது. 47லேருந்து அது 2 குறைஞ்சி 45, 48 போய் 45 வந்திருக்கு. அதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 22 வந்திருக்கு. 12, 15, 22 வந்திருக்கு. ஜனவரியில் வந்து 22% அதர்ஸு. அந்த அதர்ஸில் வந்து 15% வந்து தாவேக்கா, அது தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. தாவேக்கா 5% வந்து நாம் தமிழர். தாவேக்காவா? தாவேக்கா 15% 22ல். ஓகே. 5% நாம் தமிழர், 2% தான் வேறு யாரெல்லாம் இருக்காங்க. இது மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா எங்கே சார் அதில் ரோல், அவங்களுக்கு எங்கே ஸ்கோர்? இல்லை, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தால் ஓகே, அதுதான் அப்படிதான் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நடந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா அவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லுவாங்க. 15% தாவேக்காவுக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து மக்கள் வந்து இது வந்து இந்தியா கூட்டணி, பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக முன்னணி அப்படி பார்த்தா ஓட்டு போடுறாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாதுன்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புன்றது நிறையாவே இருக்குது அப்படின்றது தெளிவாது. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி தேசிய ஜனநாயக முன்னணியோட செல்வாக்கு குறைஞ்சிட்டே இருக்குது. 41லேருந்து 37 ஆகி 37லேருந்து 33 ஆகிடுச்சு. ஓகே. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து லோக்சபா 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 41லேருந்து 33 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து 8% குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்தியா கூட்டணியோட வந்து 47லேருந்து 48 ஆகி 45 ஆயிருக்கு. 48லேருந்து 45 இப்போ ஆகஸ்ட்லேயே வச்சுக்கோங்களேன். போன ஆகஸ்ட்டுக்கும் இந்த ஜனவரி 26க்கும் பார்த்துக்கோங்க. அப்போது திமுகலேருந்து ஒரு 3%, அதிமுகலேருந்து ஒரு 4% குறைஞ்சிருக்கு. இது வந்து இதே தாவேக்கான்னு பார்த்தீங்கன்னா 15, போன வாட்டியும் 15 ஆகஸ்ட்டு, இந்த வாட்டியும் தான் 15 தான். நாம் தமிழர் வந்து 7.5, 7.25லேருந்து 5 குறைஞ்சிருக்குன்றாங்க. அது தவிர மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் மீதி ஒரு 2-2.5% எடுத்திருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு இன்னும் வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்குது. இப்போது தேசிய ஜனநாயக முன்னணிக்கு 33, இது 45ன்னு பார்த்தீங்கன்னா 12% அதிகம். 12% சாதாரண விஷயம் இல்லை. 12% ஸ்வீப் ஆக்சுவலாக. இதுவே நீங்கள் அப்படியே அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இப்போ நடந்தால் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஸ்வீப் அடிக்கும். 200 கிட்டத்தட்ட போகும். அதை அப்படியே பொருத்தி பார்க்க பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து பாராளுமன்ற தேர்தல் அடிப்படையாக வச்சது. பாஜக எதிர்ப்பு வந்து இதில் பளிச்சுன்னு தெரியுது, பார்க்குறோம். திமுக மோடி வேணுமா வேணாமன்ற தேர்தல், அந்த தேர்தல் யாருக்கு இங்கே ஓட்டு போடுவீங்க? இன்னைக்கு எலெக்ஷன் தான் இந்தியா கூட்டணியா தேசிய ஜனநாயக முன்னணியா கேட்டால் மோடி வேண்டாம்னு சொல்கிற குரூப் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இது அப்படியே நீங்கள் ஒரு 5% கூட கழிச்சிக்கலாம். நீங்கள் 5% கழிச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்டி இன்குபன்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட அப்படியும் பார்த்தீங்கன்னா இவங்க 40ல் நிற்பாங்க, அவங்க 33ல் தான் நிற்பாங்க. அப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து 45, 40 ஆச்சுன்னா கூட அவங்க 33ல் இருந்தால் கூட 7 தான். 7% அதிகமாக இருக்குது. 7% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% ஸ்வீப்பே வந்து 160 சீட்டுக்கு போகும். 7%லாம் வந்து 150 சீட்டில் வந்து நிற்கும் அது ஆக்சுவலாக. ஓகே. அதனால் வந்து நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் அடிப்படையாக வச்சு இந்த கருத்து கணிப்பு எடுத்தால் கூட
இதை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அப்ளை பண்ணும்போது 5% நீங்கள் ஆன்டி இன்கும்பன்சி ரெடியூஸ் பண்ணால் கூட 45 40 ஆனால் கூட அப்பவும் 7% அதிகமாக இருக்காங்க. சரி, எனக்கு இவங்க 33 35 ஆனால் கூட அப்போ 5% அதிகமாக இருப்பாங்க. சரி, எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நீங்கள் இதை இப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே நடந்த எலெக்ஷனில் கூட சட்டமன்ற தேர்தலில் கூட 40 கிராஸ் பண்ணல டிஎம்கே அலைன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த முறை 40ங்கிறது எதிர்பார்க்கலாமா? டிஎம்கே அலைன்ஸுக்கு 40ங்கிறது எதிர்பார்க்கலாமா? இல்லை, இந்த தடவை ஏன்னா நீங்கள் வெறும் ஆன்டி இன்கும்பன்சி மட்டும் பார்க்கக்கூடாது, ப்ரோ இன்கும்பன்சியும் சேர்த்து பார்க்கணும். அது அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு பார்க்கணும். 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் தராங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் பெண்களுக்கு, மகளிர் காலேஜ் போகிற மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க. இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ், இலவச பஸ் பயணம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டாலே போருன்ற அளவுக்கு தான் நிலைமை. அவங்கள தான் டார்கெட் பண்ணி டிஎம்கே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 5 வருஷம் ஆன கவர்மெண்ட்டுக்கு வந்து எதிர் மனநிலை கண்டிப்பாக இருக்கும். இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் உட்பட அங்கே நடந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. போதை மருந்து கலாச்சாரம் இதெல்லாம் வந்து எல்லாமே பேசுவாங்க. வாக்குறுதிகள் நிறைவேற்றாது. அப்போ அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஓரளவு திருப்தி பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. அவங்க தான் மேஜராக போராடினவங்க, அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் ஏதோ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க, நிதியை பொறுத்து பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அதிருப்தியாளர்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போ அதுலேயே வந்து முழுசாக எதிர்ப்பு இல்லாமல் ஓரளவுக்கு அவங்கள வந்து அவங்க பக்கம் கொண்டு போகிறாங்க. இப்போ ஜாக்டோஜியை வந்து 8ஆம் தேதி பாராட்டு விழா நடத்துகிறாங்க. இதன் மூலமாக அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் திமுக கவர்மெண்ட் கூட பேசவாது முடியுது, ஏதோ வாங்கவாது முடியுது. இதுவே அதிமுக கவர்மெண்ட் 10 வருஷத்தில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலையே, என்டர்டெயினே பண்ணலையே, ஒரு விஷயத்தையும் கூப்பிட்டே பேசலையே, அவங்க ஆக்சுவலாக ஒன்றுமே கவனிக்கவே இல்லையே. அதனால் திமுக கவர்மெண்ட் மேலே வருத்தம் இருந்தால் கூட இவங்க கூட நம்ம பேசினா போராட்டம் நடத்தினா ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக கம்பேரிட்டிவாக பார்த்தா கம்பேரிட்டிவாக ஓகே. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களை வந்து மற்ற எந்த நீங்கள் போன அதிமுக ஆட்சியில் 35,000 போராட்டம் நடந்ததுங்க அப்படின்னு அவரே தான் சொன்னார் பழனிசாமி. எங்கள் ஆட்சிக்கு எதிராக 35,000 போராட்டம் நடந்தது. ஏன் நடந்தது? எல்லாருமே உங்கள் மேலே அதிருப்தியாக இருந்தாங்க, பல தடவை பண்ணாங்க. ஒரு ஆட்சி முடியும் போது பலதரப்பட்ட மக்கள் வந்து போராடுவாங்க. ஏன்னா இருக்கிற கட்சி அடுத்த தடவை ஆட்சிக்கு வரணும்னு பல விதங்களில் ஒரு கன்சல்டன்ஸ்லாம் கொடுப்பாங்க, பல வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க, அதனால் போராடுவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த மாதிரியான போராட்டத்தை பார்த்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எலெக்ஷன் வரும்போது வந்து இந்த மாதிரி போராட்டத்துக்கு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எல்லாமே ஒப்பந்த பணியாளர்லாம் நீங்கள் வந்தீங்க, ரைட், ஓகே. ஆனால் இப்போ எல்லாமே டிமாண்ட்ஸ் வச்சு ஆளும் அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்த பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அது ஒப்பந்த பணியாளர் என்றைக்குமே வந்து நம்மளை ரெகுலராக அப்பாயின்ட் பண்ணணும்னு அவங்க கேட்க தான் சார் செய்வாங்க. முதல்ல வரும்போது ஏதோ ஒன்று கடைசிதான் கவர்மெண்ட்டில் வருவாங்க, வந்த பிறகு நம்ம இதுக்கு போராடினா என்னன்னு ட்ரை பண்ணுவாங்க. அது இயல்பான விஷயம் தான். ஒப்பந்த தொழிலாளர், ஒப்பந்த கான்ட்ராக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. மாதம் 12,000 ரூபா அப்படின்னா 12,000 ரூபா கொடுத்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு டிஏ கிடையாது, அவங்களுக்கு மற்ற சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குள்ள பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வராது. வெறும் 12,000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அதில் இருக்கவங்க நினைப்பான், முதல்ல வந்து சேர்ந்துருவான், ஏதோ ஒன்று கடைசிதுன்ட்டு பார்க்கலாம், முதல்ல சேர்ந்துக்கலாம், அப்புறம் நம்ம ஏதாவது போராடி வாங்கிக்கலாம். இப்போ ஏதோ போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடினாங்க, எல்லாமே கான்ட்ராக்டில் தான் வந்தாங்க. இப்போ 12,500 15,000 மாற்றினாங்க. மே மாதத்துக்கு சேலரி கொடுக்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்தார். இவங்க மே மாதம் சேலரி கொடுக்குறேன்றாங்க. அதே மாதிரி உங்களை வந்து வேகன்சி வந்து அதில் எடுக்கிறோம்னாங்க, உங்களுக்கு மதிப்பெண்ணை குறைச்சிக்கணுன்றாங்க. அது மாதிரி குறைக்கிறதையும் பண்ணிட்டாங்க இடைநிலை ஆசிரியர்களை. ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண முடியும். ஏதோ முடிஞ்ச அளவு திருப்தி பண்ணுற விஷயங்கள் தான். இப்போ ஆசிரியர், அரசு ஊழியருக்கு வந்து அவங்க அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் குழந்துட்டாங்க. அது வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் மாதிரி இருக்கானா இல்லை. ஆனால் இதில் வந்து அஷ்யூர்டாக பென்ஷன் கண்டிப்பாக உண்டு, 50% உங்களுக்கு உண்டுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் 10% கொடுக்கணும், பேரில் கொடுக்க வேண்டியிருக்கு. அது பழைய பென்ஷனில் கிடையாது. அப்போ இப்படியே ஒரு அதிருப்தியும் இருக்குது, திருப்தியும் இருக்குது. அஷ்யூர்டு பென்ஷன் இருக்குது, அதே சமயம் நீங்கள் 10% கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இது பரவாயில்ல, நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு இதை ஒத்துக்கிறாங்க. ஒத்துன்னு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து திமுக கவர்மெண்ட் கிட்ட குறைஞ்சபட்சம் அவங்க பேச்சுவார்த்தையாக நடத்துகிறாங்க. ஆனால் பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணலையா? இது யாராலையும் பேச்சுவார்த்தையை நடத்தலையே. அதிகாரிகள் சொன்னதை கேட்டு எப்படி பேசாமல் இருந்தார் அவர். அதனால் இவங்க இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திமுக ஆட்சியில் குறைஞ்சபட்சம் கூப்பிட்டாவது பேசுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நிதி நிலைமையை பொறுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் ஆன்டி இன்கும்பன்சி இருக்காங்க, ஆன்டி இன்கும்பன்சி இருக்குது. அதை ப்ரோ இன்கும்பன்சியாக மாற்றத்துக்கான முயற்சிகளில் அந்த அதிருப்தியாளர்கள் திருப்தியாளர்களாக மாற்றுறாங்க. அதில் எவ்வளோ தூரம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஊழல் பற்றிலாம் பேசிலாம் வந்து மக்களை மாற்ற முடியாது சார். அதிமுகவில் இல்லாத ஊழலாக பாஜக மட்டும் ஊழல் இல்லாத கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க. அங்கேயே எல்லாம் ஊழல் தான் இருக்குது. அவங்க போயிட்டு காங்கிரஸ் வரட்டுமே, எத்தனை ஊழல் வெளில வருது பாருங்கள். பிஎம் கேர்ஸ் ஒன்றே போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பேசப்படுற விஷயங்கள் தான், இதெல்லாம் புதுசாக ஒன்றும் சொல்லலை. நிறைய விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே இருக்குது. பிஎம் கேர் என்ன இதெல்லாம் கோர்ட் கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஊழல் அப்படின்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து பேசப்படலாமே தவிர
இந்த கவர்மெண்ட் போயே தீரணும் அப்படின்னு மக்கள் வெறியோடு இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு வெறியோடு இல்லை சார். அது வேணா அதிமுக வேணா சொல்லலாம், மக்கள் அப்படியே வெறியோடு இருக்காங்க அப்படின்னா இந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியல. இது பார்லிமெண்ட்டுக்காக எடுத்த கருத்து கணிப்பாக இருந்தால் கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் மக்கள் இந்த கவர்மெண்ட் மேலே அதிருப்தியாக இருக்கலாம். இது போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான முடிவு மக்கள் எடுக்கலை. மக்கள் ஓரளவுக்கு ப்ரோ இன்குமென்சினால பயனாளிகள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க அதிமுகவுடைய அந்த இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக முன்னணியோட அந்த இது குறைஞ்சிட்டே இருக்குது, பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே இருக்குது. அது மோடி மேலே உள்ள எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அழுத்தமாக இருக்குன்றதான் அதை காமிக்குது ஆக்சுவலாக. ஸோ மோடி கூட இருக்கிற அதிமுகவுக்கு இந்த பாதிப்பு வரும், மோடி கூட இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாதிப்பு வரும். நாளைக்கு ஏன்னா திமுகவுடைய பிரச்சாரமே பாஜக தான் கட்டமைக்கிறாங்க. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுடைய தொன்மையை கேள்வி கேட்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டு அதிகாரத்தை பறிக்கிறாங்க, தமிழ்நாட்டு கல்வி நிதி தரல, கவர்னரை வச்சு பல குறைச்சல் கொடுக்குறாங்க, நிர்வாகத்தை முடக்கிறாங்க. இப்படி நீங்கள் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயங்கள், தமிழ்நாட்டு திட்டங்களை முடக்கி வைக்கிறாங்க, எய்ம்ஸை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, டிலே பண்ணுறாங்க, இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகிறாங்கல்ல. அப்போது பாஜகவுக்கு எதிராக வைக்கப்படுற பிரச்சாரம் தான் இங்கே முக்கியமாக இருக்கும்போது இந்த கருத்து கணிப்பு எடுத்த நோக்கமும் திமுக செய்கிற பிரச்சாரமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ அது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்போ இவங்களும் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கு எதிராக இருக்கிற அதே விஷயங்கள் இங்கே பேசப்படும் போது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கிறது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஸோ இது தெளிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிற விஷயம் வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, ஈவன் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்ளை ஆகுதுன்றதை நான் பார்க்குறேன். அப்போ பாஜக கூட இருக்கிற அதிமுக என்னதான் போதை மருந்து, கள்ளச்சாராயம், வாக்குறுதி நிறைவேற்றாது எல்லாமே சொன்னால் கூட தனிப்பட்ட மனிதர்கள் தான் என்ன பெனிஃபிட் அடைஞ்சா இந்த கவர்மெண்ட்னாலும் பார்த்தான்னா ஒருவேளை திமுகவுக்கு ஓட்டு போடுவான்றது திமுகவோட நம்பிக்கை. அது என்ன நடக்குதுன்னு எலெக்ஷனில் தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான வாக்கு சி ஓட்டுற கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, இது ஓரளவுக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலை இங்கே இருக்கிறதுனால திமுக கவர்மெண்ட்டும் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் பாஜக எதிர்ப்பு விஷயங்களே ரொம்ப பிரதானமாக பேசுறதுனால கிட்டத்தட்ட அதே அந்த இது ஓட்டு அப்படியே திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஆன்டி இன்கம்பன்சியில் ஒரு 3-4-5% வரையும் கூட கழிச்சிட்டிங்கன்னா கூட அப்போது திமுக அணி கொஞ்சம் மேலே தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ இது ஒரு பக்கம் சார், இந்த சர்வே முடிவு ஒரு பக்கம். இப்போ இடையில சாணக்கியாவும் தினமலரும் ஒரு சர்வே முடிவு எடுத்தாங்க. அதில் என்னென்னா திமுக ஒரு பக்கம் எட்ஜ் இருந்தாலுமே சரி, விஜய்க்கு 22% வாக்கு வங்கி இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம். இதனால் டிஎம்கே நினச்ச சீட்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த சர்வே முடிவு வந்துருச்சு. நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, அதில் திமுக அணிக்கு மொத்தமாக 22% தானே கொடுத்தாங்க, திமுக அணிக்கே 22% தானே கொடுத்தாங்க, திமுக அணிக்கு 22%. ஓகே, திமுகவுக்கு 22% தான் கொடுத்துறாங்க. இப்போது நம்ம தினமலர் சாணக்கியா நமக்கு அவங்க மேலே பர்சனலாக ஒன்றும் கிடையாது. பட் அவங்களுடைய நோக்கம் நமக்கு தெரியும். ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள், அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செய்திகள்லாம் அப்படி தான் போடுறாங்க, எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் அந்த கருத்து கணிப்பு மேலே நமக்கு அவங்க அதை நல்லதே எடுத்தோன்னு சொல்லலாம், நமக்கு டிஸ்பியூட் கிடையாது. ஆனால் அது உண்மை நிலையை பிரதிபலிக்குதுன்னா ரொம்ப வருத்தத்தோடு அது இல்லைன்னு தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ சி ஓட்டரை நீங்கள் ஏன் நம்புறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு வார்த்தை. எஸ், சி ஓட்டரை நாங்கள் ஏன் நம்புறோம்னா அது தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்படாத ஒரு நிறுவனமாக இருக்குது. அதுக்கு இங்கே வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டே கிடையாது, இதுக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இங்கே கிடையாது. தினமலர் எப்படி பாஜக ஆதரவோ அதே மாதிரி சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நேஷனல் லெவலில் பாஜகவுக்கும் மோடிக்கும் ஆதரவாக தான் இருக்காங்க. பல ஆதரவாகவே இருக்கு, செயல்படக்கூடிய மோடி மீடியா தான் அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. இல்லை, அவங்க ஆதரவாகவே வச்சுக்கலாம், அதுக்கான சாட்சியங்கள் இல்லை. இவங்க சாணக்கியாவும் தினமலரும் எப்படி இருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க ஒட்டுமொத்தமாக பாஜக ஆதரவான்னு நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு நியூஸை அப்ஜெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ என்டிடிவினா அது இவரோட அதானியோடது, அதனால அது பாஜக ஆதரவாக இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டிவிக்கும் பின்னால் ஒவ்வொருத்தர் இருக்காங்க, இங்கே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. பட் இந்தியா டுடே பியூர்லி ஒரு மீடியா குரூப்பாக இருக்காது, அதுக்கு வேற ஒரு தொழிலெலாம் கிடையாது. அவங்க மீடியா குரூப்பாக இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு அப்ஜெக்டிவாக பண்ணுவாங்கன்னு சி ஓட்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பகத்தன்மை ஏன் வருதுன்னா, போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க தப்பாக கடிச்சிட்டாங்க. அவங்க கணிச்சதுக்கு நேர்மாறாக வந்தது இந்தியா டுடே சி ஓட்டர் நேர்மாறாக வந்தது. அப்போ அந்த சி ஓட்டர்ஸோட ஓனர் இருக்காருல்ல, அவர் லைவ் டெலிகாஸ்ட்லேயே கண்ணீர் விட்டு அழுதார். நான் இது மாதிரி தப்பாக கணிச்சிட்டேன்ட்டு கண்ணீர் விட்டு அழுதார். அப்போது தான் கணிச்சது தப்பாக போயிடுது, தன்னோட கடமையில நம்ம தவறிட்டோமே, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒருத்தர் மனசாட்சி உறுத்துற அழுகிற ஒருத்தர் நியாயமாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓகே, ஓரளவுக்கு நியாயமாக பண்ணுவார். ஏன்னா அவர் மனசாட்சியை உறுத்துது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இது மாதிரி சொல்லிட்டோமே, நம்ம தவறாக சொல்லிட்டோமே, நம்ம சொன்னபடி நடக்கலையே, நம்ம சரியாக பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கும்போது
அந்த மாதிரி ஒருத்தர் ரியலைஸ் பண்ணும்போது அவங்க வந்து நியாயமா எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய கருத்து இது வேற. மற்றவங்க எப்படி, ஏன்னா ஒருத்தர் அவர் கடமையில வந்து அந்த கடமையை வந்து தவறி போயிட்டோம், நம்ம சரியா பண்ணல, சரியா நம்ம கணிக்க முடியலையே நம்மளால ஒருத்தர் அழும்போது அதை பகிரங்கமா ஒத்துக்கிறது இருக்குல்ல, அந்த மண்ணு அது ஒத்துண்டு அது வந்து நேஷனல் லெவல்ல அதை ஒத்துக்கிறது இருக்குல்ல, அப்படி இருக்கிறவர் கொஞ்சம் நியாயமா இருக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மனசாட்சிப்படி நடக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சி ஓட்டர்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலான்றது என்னுடைய கருத்து. நான் வந்து எல்லாருக்குமே ஒரு சார்பு நிலை இருக்க தான் செய்யும். அவங்க கட்சி சார்பாக இப்போ தமிழ்நாட்டிலேயே சில தொலைக்காட்சிகள்லாம் எடுக்கிறாங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியும். இப்போ நம்ம அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்களோட இஷ்டம், நம்ம அதை கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. ஆனால் இதை வந்து ஓரளவுக்கு ரிலேயபிளாக பேசலான்ற அளவுக்கு ஏன் இருக்குன்னா இவங்க மனசாட்சிப்படி எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நான் வந்து ஒரு நியாயமாக இருக்கும், ஒரு ஜென்யூனாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். அதனால தான் இதை ஒட்டி நம்ம இவ்வளோ பேசணும் ஆக்சுவலாக. ஓகே சார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கருத்துக்கு நீ பண்ணும்போது ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எந்த அடிப்படையில் அதை பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னமும் கூட தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு உக்கிரமாக தான் இருக்குது. அப்படிங்கிறது உண்மையிலே பாஜக அந்த அதிமுக அலைன்ஸுக்கு அது என்ன வருமா இருக்குன்னு பார்க்குறீங்க? அது பயங்கரமான டேமேஜை பண்ணும். அது வந்து இவங்க நினைக்கிறாங்க நடக்க போகிறது வந்து இவர் சொல்கிறாருல யார், விஜய் தான் பாதிக்கும். விஜய் சொல்கிறாருல நடக்க போகிறது வந்து மாநில அரசு தேர்தல், நான் வந்து திமுகவை தான் தாக்குவேன்னு சொல்கிறாருல, அங்கே தான் அவர் தப்பு பண்ணுறாரு. மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிர்வாகத்தை முடக்கி போடுறாங்கல்ல, அதனால திமுக கவர்மெண்ட் பல விஷயங்களை பண்ண முடியாத இருக்குது. இப்போ நீட் மசோதா எல்லாருமே சேர்ந்து நிறைவேற்றினாங்க, உண்மையிலே நீங்கள் அதை பாஸ் பண்ண வேண்டியது தானே, ஏன் பிரசிடென்ட் ஆஃபீஸில் ஏதோ குப்பையில் மூலையில் போட்டு வச்சுருக்கீங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏன் கல்வி நிதி ரிலீஸ் பண்ண மாட்டேன்றீங்க, 3000 சில்லரை கோடி ரூபா? ஏன் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு 1290 கோடி ரூபாய் இன்னும் ரிலீஸ் பண்ணாத இருக்கீங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதிகாரத்தை பறிக்கிற மாதிரியான எவ்வளோ துறைகள், அதிகாரத்தை கூட்டுறவு துறையிலேருந்து எல்லா துறையிலும் அதிகாரத்தை பறிக்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க. மாநிலத்தில் இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுறீங்க. மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டை வந்து நீங்கள் வந்து தொகுதிகளை குறைக்க பார்க்குறீங்க. இவ்வளவு விஷயங்கள் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற விஜய் வந்து எதையுமே கண்டுக்காமல் நான் திமுகவை தான் அட்டாக் பண்ணுவேன், நீங்கள் திமுக அட்டாக் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. ஆனால் இந்த திமுக பல விஷயங்களை பண்ணாத இருக்கிறதுக்கு பாஜக தான் காரணம். நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிற நீங்கள் அதை பற்றி பேசாமல் வெறும்ன திமுக அட்டாக் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து திமுகவுடைய அந்த யூஎஸ்பி இருக்குல்ல, யூஎஸ்பி அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட்றாங்களே, அது வந்து அவங்களுக்கு அல்டிமேட் அவங்களுக்கு ஓட்டு வாங்குற சக்தி எதுன்னா பாஜக எதிர்ப்பு தான். இதை வந்து விஜய் கையில் எடுக்கல வச்சுக்கோங்க, பாஜக எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக அங்கே தான் போகும். வெறும் மைனாரிட்டி மட்டும் இல்லை, மைனாரிட்டியை தாண்டி இருக்கிற பாஜக எதிர்ப்பும் திமுக அன்னைக்கு தான் போகும். அதனால விஜய் வந்து இந்த CNN கருத்து கணிப்பாக வாட்ச் பண்ணணும் அவர். ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடிப்படையாக வச்சு நேஷனல் தேசிய அளவில் யார் ஆட்சிக்கு வரணும்னு கேட்குறாங்க. அதில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தான் இவ்வளோ பெரிய குரல் இருக்கும்போது அதே பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற அநீதிகள் எல்லாம் திமுக பட்டியலிடும் போது இந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு, இது இந்த ஆதரவு பர்சன்டேஜ் அப்படியே திமுகவுக்கு ரீட்டைன் ஆகிறதுக்கோ இல்லை 2-3% குறையறதுக்கோ தான் வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் விஜய் என்ன பண்ணணும், விஜய் வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டிய வேலையை செய்யணும். அவர் வந்து திமுகவை எதிர்க்க தான் என் வேலைன்னு போனார்னா விஜய் வந்து தப்பு பண்ணுவார் அந்த இடத்துல. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் தப்பு பண்ணார்னா அவருக்கு ஓட்டு வராது. இப்போ 15% இருக்குல்ல, இது இன்னும் ஒரு 2-3% ஏறலாமே தவிர அதுக்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதுதான் நடக்கும் ஆக்சுவலாக. ஓகே சார், உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமான நேரத்தில் வந்து இப்படி ஒரு சர்வே முடிவு வந்திருக்கு. இதை உணர்ந்து ஒவ்வொரு கட்சியிலும் தங்களுடைய அரசியலை கோர்ஸ் கரெக்ஷன் செஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்.